புதன் என்பது இளமைக்குரியவன், சுக்கிரன் என்பவன் இளமைக்குரியவன். இப்ப என்னுடைய விஷயம் என்னன்னா, இளமையில் வாழ்பவர்கள் நன்றாக வாழ வேண்டும். உலகம் வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டது. சுக்கிரன் என்றாலும் ஒன்றுதான். சுக்கிரனுடைய மறுவடிவம் பூமியில் பிண்டமாக எதன் அமைப்பில் இருக்குதுன்னா தாமரை வடிவாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 8 இதழ் கொண்ட தாமரை சுக்கிரனுடைய முழு கடாட்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆடி மாதம் என்பது ராகு கேது சனியை முழுமையாக நீச்சப்படுத்தி விதியை ஓரளவுக்கு எடுத்து நகர்த்தி செல்லக்கூடிய மாதம். அப்ப என்னன்னா, மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல உங்க வீட்டோடைய பூஜை அறையோ அல்லது வரவேற்பறையிலையோ இடம் எப்படி விஸ்தாரமா இருக்கிறதோ அதை பொறுத்து நீங்க பயன்படுத்திக்கோங்க. முதல்ல தரையை என்ன பண்ணணும்னா சுத்தமான தண்ணீர் தொட்டு தொடச்சிடணும். பின் ஜவ்வாது பன்னீர் போட்டு தரையை சுத்தமா தொடச்சிடணும். அதற்கு மேல நம்ம என்ன பண்ணணும்னா, மாக்கோலம், பச்சரிசி மாக்கோலம் இருக்கு இல்லையா, அதுல 8 இதழ்கள் கொண்ட தாமரை வரையணும். அதன் மேல ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும். அந்த ஏற்றி வைக்கக்கூடிய அகல் விளக்க நாம் அம்பிகையின் வடிவாக நாம என்ன பண்ணணும்னா பாவித்து, மகாலட்சுமியினுடைய போற்றிகள் இருக்கு தெரியுமா, அதை சொல்லி, நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன், பஞ்ச மலர்கள் என்னன்றதை நம்ம பதிவில் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். அந்த